Pastor Logan. Pastor Logan, okay, sorry, Pastor. God bless you. God bless you. புதிய வருட வாழ்த்துக்கள் பாஸ்டர். உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களிடத்தில் ஒப்பு கொடுக்க வார்த்தை வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காணாமலாய் இருக்கிறோம் பாஸ்டர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய கரத்தில் இந்த முதல் ஆண்டவரே தேவனை வருஷத்தின் முதல் வாரத்திலே இந்த சங்கம மூலியம் ஆண்டவரே தேவனை இந்த நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியிலே ஆண்டவரே தகப்பனே அப்பா வார்த்தைகளை கொடுக்க எனக்கு நீர் பிளம் தரும்படி செபிக்கிறேன். என் ஆவியானவரே தகப்பனே, அன்றைக்கே பவுல் அப்போஸ்தலன் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு ஆண்டவரே தன் வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே நிருபங்களை எழுதி இன்றைக்கும் ஆண்டவரே அவன் மரித்தும் பேசப்படுகிறான் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே ராஜா, ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எல்லா காரியங்களிலும் விடுதலையாக நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி 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 ஆராதனை, துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, ஆராதனை 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 செய்கின்றேன் அன்பு தேவனே, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் அன்பின் தேவனே, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றேன். என் உயிரான இயேசுவுக்கே, என்னை உருவாக்கிய தகப்பனுக்கே, என் உயிரான இயேசுவுக்கே, என்னை உருவாக்கிய தகப்பனுக்கே, துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, பிலமுள்ளவரே ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்த நித்திய வீரரே, இருந்தவரே இருப்பவரே என்றும் ஸ்தோத்திரம், சிருஷ்டிகரே சிறந்தவர் என்றும் ஸ்தோத்திரம், இருந்தவரே இருப்பவரே என்றும் ஸ்தோத்திரம், சிருஷ்டிகரே சிறந்தவர் என்றும் ஸ்தோத்திரம், துதி செய்யும் நாவு என்றும் மகிமை உள்ளது, துதி செய்யும் நாவு மகிமை உள்ளது, ஆராதனை 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 ஆராதனை, துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, நீதியின் சுடரே நித்திய நீதியே, வல்லமை உள்ளவரே எந்த நெல்ஷடாய் தேவனே, உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லையே, உம்மை தவிர தகுதியானவர் எவரும் இல்லையே, உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லையே, உம்மை தவிர தகுதியானவர் எவரும் இல்லையே, துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, துதி 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 2025ஆம் ஆண்டு முடிவடைந்து விட்டது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாங்கள் 2026க்குள்ளே வந்திருக்கிறோம், முதல் மாதம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த போன வருஷத்திலே தேவன் எத்தனையோ காரியங்கள் நன்மையாய் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஹல்லேலூயா. இந்த 26ஆம் ஆண்டு இந்த முதல் மாதத்திலே அதே வார்த்தைகளை தான் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, 35வது வசனம்,
ஆகியால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், தைரியம் என்றால் என்ன? அதாவது பாருங்கள், மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் தனித்து நின்று செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அதுதான் தைரியம். ஹல்லேலூயா. மற்றவர்களால் செய்யக்கூடாத காரியங்களை கூட ஒருவன் அங்கே தைரியத்தோடு செய்கிறான்னு சொல்லி சொன்னா அதுதான் தைரியம். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு முழு முயற்சியோடு அவன் செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அதுதான் தைரியம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய வேதம் தைரியத்தை குறித்து அதிகமாக பேசுகிறது. தைரியத்துக்கு எதிரானது பயம். ஹல்லேலூயா. அது சத்ருனுடைய ஆயுதம். ஆனா தேவனை நம்பினவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகின்ற காரியம் தைரியம். ஹல்லேலூயா. அப்படின்னா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில அந்த தைரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தைரியம் என்பது விசுவாசத்துக்கு அடையாளம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்க யோசிக்கலாம், இன்னும் இவ திரும்ப திரும்ப விசுவாசம் என்கிற அடிப்படையில தான் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று. என்னுடைய வாழ்க்கையே விசுவாசம்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஏனென்று சொல்லி சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியாக அங்கே அதை செய்து முடிக்க வேணும் என்பதுதான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய நோக்கம். அதனுடைய அந்த வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கின்ற வேளையிலே, ஆகியால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த தைரியத்தை சாதிப்பதற்கு வயசு தேவையில்லை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. வயது சிறிய வயதிலேயே ஜனங்கள் பயப்படுகிறவர்களும் உண்டு. வயது சென்றவர்களாய் இருந்தாலும் தைரியத்தை பலப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. அங்கே காலேப் என்பவன் அவன் 80 வயசாய் இருக்கின்ற வேளையிலே கூட அங்கே அவனுக்குள்ளிருந்த பற்றி எரிந்த அந்த விசுவாசம், எப்படியாவது தேவன் சொன்ன அந்த கானான் தேசத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்கிற தைரியம், அந்த விசுவாசம், அந்த பலம், அந்த அந்த நோக்கம், அந்த ஆற்றல், அந்த ஜுவாலை அவனுக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டுதான் இருந்தது. அந்த 40 வருஷமும் அது அவனை தடிக்கவில்லை. வெளிப்பார்வைக்கு அவனை பார்க்கின்ற ஜனங்கள் அவனை ஒரு வயது போனவன் போல காண்பித்திருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ள இருந்தது ஒருவருக்கும் புலப்படாத, ஒருவரா ஏற்றுக்கொள்ளாத தைரியம். ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் அவன் யோசுவாவிடத்திலே சொல்லுகிறான், அந்த மலைநாட்டை எனக்கு தாருங்கள் என்று. ஹல்லேலூயா. அதாவது அங்கே நான் ஏறி போவதற்கு என்னால் முடியாதே, எனக்கு ஒரு கம்பு வேணுமே, எனக்கு ஒரு மனுஷர் வேணுமே, எனக்கு ஒரு பலம் வேணுமே என்று சொல்லி காலேப் யோசிக்கவில்லை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. அன்றைக்கு இருக்கிற பலம் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுகிறான். 40 வயதிலே இருந்த பலம் இன்றைக்கு 80 வயதிலும் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆனபடினால் வேதவசனம் நமக்கு போதிக்கிற காரியம், தைரியம் என்பது உள்ளுக்குள் இருந்து வெளியில வர வேண்டும். ஹல்லேலூயா. வெளியில இருந்து உள்ளுக்கு போவது தைரியம் அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. உள்ளான ஆத்துமா ஹல்லேலூயா செழித்திருக்குமாக இருந்தால் தைரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். அப்படியாத்தான் 3 யோவானிலே சொல்லப்படுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புகிற ஆத்துமா செழிக்க வேணும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆத்துமாவுக்கு உணவு கொடுக்காமல், ஆத்துமாவுக்கு வாழ்வு கொடுக்காமல், ஆத்துமாவை பிரியப்படுத்தாமல் இருக்கின்ற வேளையிலே எப்படி தைரியம் வரும்? தேவனுடைய வார்த்தையைத்தான் அந்த ஆத்துமாவுக்குரிய உணவு. ஹல்லேலூயா. ஆனபடியா இங்கே சொல்லப்படுகிறது, ஆகியால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அதுக்கு பிற்பாடு பாருங்கள், 38வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமே இருக்காது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. அங்கே 11:6 கூட சொல்லப்படுகிறது, அங்கே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று. அது முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 25ஆம் ஆண்டிலே நீங்கள் எத்தனோ காரியங்களுக்காக செபித்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அதை அப்படியே விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுது ஒரு போராட்டம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க கூடாது. எங்கே போராட்டம் நிற்பாட்டப்படுகிறதோ ஹல்லேலூயா, அது நல்ல போராட்டம், ஒரு காரியத்துக்காக செய்கின்ற நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தை நாங்கள் இடையில நிறுத்துவோமாக இருந்தால் அந்த போராட்டத்திலே வெற்றி பெற முடியாது. ஆனால் அப்படியாத்தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறான்? ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு சொல்லுகின்ற வேளையிலே, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு.
ஹalleluya. அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இன்றைக்கு விசுவாச குடும்பங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்சு மெத்தைக்கும் ரோஜாப்பூ படைக்கைக்கும் அழைக்கப்படவில்லை. ஹalleluya. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி, தேவனுடைய நோக்கத்தை செயல்படுத்தும்படி, ஹalleluya, அந்த தேவனுடைய ராஜ்யம் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் கொண்டு வரும்படித்தான் தேவன் தங்களை அழைத்திருக்கிறார். ஹalleluya. பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலான ஆத்துமா பிரியமாயிராது. ஹalleluya. தோல்வி அடைவது தேவனுக்கு பிரியமில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக தேவன் அன்பில்லாதவர் அல்ல, தேவன் அன்புள்ளவர். ஹalleluya. ஆனா ஒவ்வொரு காரியத்திலும் சத்துரு கொண்டு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளை முறியடிக்க வேண்டும், இந்த போராட்டத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பது தேவனுக்கு அங்கே விருப்பமான ஒரு காரியம். ஹalleluya. அன்புடையதான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஹalleluya, ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லுகிறார். ஹalleluya. ஆனபடி நான் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன போராட்டங்கள் உண்டு, ஹalleluya, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லித்தான் வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹalleluya. ஆனபடி நான் சத்துருவானவன் எத்தனை போராட்டங்கள் கொண்டு வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அதை நான் முறியடிக்க போகிறேன், இயேசுவின் வார்த்தையினால் நான் முறியடிக்க போகிறேன், இந்த போராட்டத்திலே நான் வெற்றி பெறுவேன். ஹalleluya. என்று எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ தைரியமா அதற்காக போராடுகிறானோ அவன் மேல் தேவனுடைய பிரியம் இருக்கிறது. ஹalleluya. இந்த நாளிலே ஒரு காரியத்தை நான் படித்து கொண்டிருந்த வேளையிலே எஸ்றாவின் புத்தகத்திலே, ஹalleluya, ஒரு சில காரியங்களை நான் படித்து கொண்டிருந்தேன். அந்த எஸ்றாவின் புத்தகத்திலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேசம் பாழடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போகிறார்கள். ஹalleluya. அதிலிருந்து அது தொடங்குகிறது. அங்கே தொடங்குகின்ற வேளையிலே முதலாவது வசனம், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை எழுப்பினதாலே அவன் பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஹalleluya. ஆனபடினால் அதுக்கு முன்பாக ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஹalleluya. ஆனபடினால் தான் பாருங்கள், தேவன் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். அந்த மனுஷனுடைய பேர் கோரேஸ். அந்த கோரேசனுடைய ஆவியை எழுப்பினதாலே அவன் சொல்லுகிறான், எப்படி என்று சொல்லி சொன்னால், யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்ன்னு சொல்லி, அதுக்கு பிற்பாடு அவன் 3ஆவது வசனத்திலே சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன், எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். ஹalleluya. அங்கே அவன் அறிக்கையிடுகிறான், அவர் ஒருவர் தான் தேவன், அவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த கோரேஸ் ராஜா எழுப்பி, அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லோரும் அந்த எருசலேமுக்கு போவதற்கும் அவன் அனுமதி அளிக்கிறான். ஹalleluya. சிறையிருப்பிலே நேபுகாத்நேச்சார் காலத்திலே அந்த ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு வந்தவர்கள். ஹalleluya. அவர்கள் திரும்ப எருசலேம் தங்களுடைய தேசத்துக்கு போய் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது அங்கே தேவனால் கோரேசனுடைய ஆவியிலே எழுப்பப்பட்ட ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அங்கே அவர்களுக்கு அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணிவித்தான். ஹalleluya. அதுக்கு பிற்பாடு பாருங்கள், இவர்கள் ஆவிய தேவன் எழுப்பினாரோ அவர்கள் எல்லோரும் எழுப்பினார்கள். ஹalleluya. அதுக்கு அங்கே நேபுகாத்நேச்சர் அங்கே எருசலேம் ஆலயத்திலிருந்து அங்கே பனிமூட்டுகளை எதையெல்லாம் கொண்டு வந்து பாபிலோனுக்கு கொண்டு வந்தார்களோ அவற்றை எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொடுக்கிறான். ஹalleluya. ஒருவேளை 2025 நீங்கள் எத்தனையோ காரியங்களை இழந்து போயிருக்கலாம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தேவனால் இழந்து போன எந்த ஒரு காரியமும் மறக்கப்படுவதில்லை. ஹalleluya. அங்கே 2 காசுக்கு அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா, அவர்கள் ஒன்றும் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. உங்களுடைய பார்வையில இழந்து போன காரியமா இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வையில இழந்து போன காரியமா இருக்கலாம். ஆனா தேவன் உங்களுடைய ஜெபங்களை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. ஆனபடி நான் பாருங்கள், நேபுகாத்நேச்சரிலே அந்த பிடிக்கப்பட்ட பனிமூட்டுகள் இன்றைய கோரேசனுடைய காலத்திலே அவன் அந்த ராஜா அந்த பனிமூட்டுகளை அங்கே திருப்பி கொடுக்கும்படி கட்டளையிடுகிறான். ஹalleluya. அதுக்கு பிற்பாடு அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவர்கள் சிறையிருப்பில் வந்து நீங்கள் 2ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சிறையிருப்பிலிருந்து வந்தார்கள்,
தேவனுடைய ஆலயத்தை கட்ட வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு பார்க்கின்ற வேளையிலே அங்கே அவர்கள் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்குரிய காரியங்களை அவர்கள் தொடங்குகிறார்கள். அஸ்திபாரம் போடப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு பார்க்கின்ற வழியில அதே அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்திலே முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர்வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேற அநேகம் பேர் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார். ஹல்லேலூயா. அவர்களால் நம்ப முடியாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. முடிந்து விட்ட ஒரு காரியம், பாழாய் போன காரியம், இனிமேல் நடைபெறாதுன்னு சொன்ன காரியம். ஆனால் தேவன் கோரேசனுடைய ஆவியை எழுப்பி, அது மட்டுமல்ல, அந்த சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் திரும்ப தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். இந்த வருஷத்திலே தேவனுடைய ஆலயத்தை தேவன் எப்படி கட்டி எழுப்ப ஜனங்களை ஏவினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஹல்லேலூயா. இழந்து போன பொருளாதார காரியங்கள் திரும்ப கட்டப்படும். ஹல்லேலூயா. இழந்து போனது என்று யோசிக்காதீர்கள். தேவனிடத்திலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஜெபமும் ஹல்லேலூயா தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லி 15 வருஷத்தை கூட்டி கொடுத்த அதே தேவன் சொல்லுகிறார் என்ன? ஹல்லேலூயா. அங்கே உன்னுடைய கண்ணீர் எல்லாம் துருத்தில் அளவோ வார்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, என் கணக்கில் அளவோ இருக்கிறது சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு இவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்குகிறார்கள். கட்ட தொடங்குகின்ற வேளையிலே 4ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு சத்துருக்கள் ஹல்லேலூயா அவர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள்? நாங்களும் இதுவரை காலமும் இந்த தேவனைத்தான் நாங்கள் ஆராதித்து கொண்டு வந்தோம், அவருக்கு பலியிட்டோம் என்று சொல்லி அவர்கள் பாகால்களையும் வணங்கி விக்கிரகங்களையும் வணங்கி தேவனுடைய ஆலயத்துக்கும் சொந்தம் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது இந்த ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், அங்கே இந்த ஆலயத்தை கட்டுகின்ற காரியத்தில் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஆனபடினால் இதற்கு நாங்கள் அங்கே உத்தரவாதம் கொடுக்கிறது இல்லைன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற வேளையிலே அங்கே அந்த தேசத்து ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த ஆலயத்தை கட்டுகிறவர்களுடைய கைகளை அவர்கள் தளர பண்ணுகிறார்கள். இன்றைக்கும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கலாம். ஜெபியுங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. தேவன் அதுக்குரிய பாதைகளையும் வழிகளையும் அவர் திறக்கிற தேவன். இன்றைக்கும் கூட ஒரு மனுஷனுடைய சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. பொருளாதார காரியங்களில் மிகவும் அங்கே பின்தங்கிய நிலையில் இருந்தாரா. ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தார். அந்த பிசினஸ்லே அவர் சரியான விதத்திலே கவனம் செலுத்தாத காரியத்தினால் அவருடைய பிசினஸ் அங்கே மிகவும் குறைந்து போயினது. ஹல்லேலூயா. நிறைய கடன்கள். ஆனால் அந்த காரியத்திலே அங்கே தேவனை அவர் தேடுகிறார். தேவனை தேடுகின்ற வழியிலே அவர் வழிகளை திறக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார், ஒரு ராத்திரியிலே அந்த அற்புதம் நடக்கவில்லை, படிப்படியா தேவனை அற்புதம் செய்தார் என்று. ஹல்லேலூயா. தேவன் அநேக கதவுகளை திறந்தார் என்று. ஹல்லேலூயா. சமுத்திரத்திலே வழியை திறக்கிற தேவன், செங்கடலை பிளந்த தேவன், யோர்தானை பிளந்த தேவன். இதெல்லாம் கதையா அன்புக்குரியவர்களே? ஹல்லேலூயா. வேதம் நாங்க சும்மா வாசிப்பதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாசிக்கிற என்டர்டெயின்மெண்ட் புத்தகமா? இது நம்முடைய வாழ்க்கை புத்தகம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அந்த காரியம் நடைபெற்றதா இருந்தால் எங்களுக்கும் அதே காரியத்தை தேவன் செய்ய பலமுள்ள தேவன். ஹல்லேலூயா. சத்துருக்கள் அங்கே பாருங்கள், தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாதபடி அவர்கள் நெருக்குகிறார்கள். ஹல்லேலூயா. நெருக்கியது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அகாஸ்வேரு அரசாளுகின்ற வேளையிலே அங்கே அவர்களுக்கு பெட்டிஷன், அதாவது நம்முடைய ஊர்ல சொல்லுவதா இருந்தால் மொட்டை பெட்டிஷன். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இவர்களை பற்றி இல்லாதும் பொல்லாதுமாக அவர்கள் அங்கே அந்த ராஜாவுக்கு எழுதி அனுப்புகிறார்கள். எத்தனையோ சத்துருக்கள் வருகிறார்கள். ஆனா பாருங்கள், இந்த 5ஆம் அதிகாரத்துல தான் தேவன் என்னோடு பேச தொடங்கினார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற அந்த 35வது வசனத்திலே உங்கள் பலனுக்கு ஏதுவான மிகுந்த தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் பிராது பண்ணுகிறார்கள். அந்த ராஜாவுக்கு எழுதி அனுப்புகிறார்கள். ராஜாவும் சொல்லிவிட்டார் இதை ஸ்டாப் பண்ண சொல்லி. ஆனால் இந்த 5ஆம் அதிகாரத்திலே அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோமின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமும் உள்ள யூதருக்கும் இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய சேருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே கட்டக்கூடாதுங்கிற ஒரு சட்டம். ஹல்லேலூயா. சத்துருக்களுடைய எதிர்ப்பு. ஹல்லேலூயா. பாருங்கள்,
அங்கே ராஜாவினுடைய சட்டம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவனுடைய அதிகாரம் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்மளுடைய தேசத்திலே இந்த கனடா தேசத்திலே இருக்கிறோம், நாங்கள் இலங்கை தேசத்திலே இருந்தோம். எவ்வளவு தூரம் நாங்கள் பயந்து வாழ்ந்தோம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னு சொன்னா அதிகாரம் எங்கே இருக்கிறதோ அந்த அதிகாரத்துக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போலதான் இந்த காலத்திலே இந்த எஸ்ராவின் காலத்திலே ஆலயம் கட்டக்கூடாது என்கின்ற ஒரு பிரேரணை இருக்கிறது. ஜனங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பாருங்கள், தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த கொரோனா காலத்திலே எனக்கு தெரியும், ஒரு திருச்சபைக்கு கொஞ்சம் பேர் நின்று ஆராதித்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அந்த கொரோனா டைமிலே கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், ஆராதனை செய்வோம். ஒரு போலீஸ்காரர் ஒருவருமே வரவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஒரு ஆலயத்திலே போலீஸ்காரர் போயிருந்தார்களாம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நாங்கள் தேவனுடைய காரியம்தான் எங்களுக்கு முதலாவது படி. அவர்கள் போலீஸ்காரர்கள் வந்தவர்கள் திரும்பி போயிட்டார். ஆனபடியா பாருங்கள், எங்கே தைரியம் இருக்கிறதோ அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே தேவன் பாதைகளை உண்டு பண்ணுகிறவர், தேவன் சகாயத்தை உண்டு பண்ணுகிறவர், உதவிகளை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆனபடினால் இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற வேளையிலே இவர்கள் கட்டுகிறார்கள். அப்பொழுதும் பாருங்கள், இந்த தரியு என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அப்போ அவருக்கும் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், இப்படிப்பட்ட ஆலயம் கட்டப்படுகிறதுன்னு சொல்லி அனுப்புகின்ற வேளையிலே அந்த ராஜா கேட்கின்ற வேளையிலே இவர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. தங்களுடைய காரியங்களை எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள். அவர்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவருக்கு அடியார்களா இருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்பே கட்டித்திருந்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். ஹல்லேலூயா. வாயத்திறந்து சொல்லுங்கள், மறுபடியும் கட்டுகிறோம். ஹல்லேலூயா. வீட்டை மறுபடியும் கட்டுகிறோம், பிள்ளைகளை மறுபடியும் கட்டுகிறோம், பொருளாதாரத்தை மறுபடியும் கட்டுகிறோம், பிசினஸ மறுபடியும் கட்டுகிறோம், தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டுகிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஜனங்கள் ஹல்லேலூயா பாழடைந்த திரும்ப கட்ட முடியுமாக இருந்தால் நம்மாலும் கட்ட முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கிற ஆண்டவர் தான் நமக்கும் இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், அங்கே அவர் சொல்லி அதுக்கு பிற்பாடு அந்த கோரேசை குறித்து சொல்லுகிறார்கள். அங்கே ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய அந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு அவர்கள் அந்த தரியுக்கு சொல்லுகிறார்கள், இந்த 17வது வசனத்திலே, இப்பொழுது ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டது உண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும், இந்த விஷயத்தில் ராஜாவுடைய சித்தம் என்னது என்பதை எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாகும் வேண்டும் என்று அவர்கள் எழுதி அனுப்பினார்கள். அப்பொழுது ராஜாவாகிய தரியு தன்னுடைய கஜானாவை தேடி பார்க்கிறார். அங்க கஜானாவிலே அங்கே அவர்களுக்கு ஒரு செய்தி அங்கே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்கே 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே மேதியா சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது, அதிலே எழுதியிருக்க விவரமாவது. அதாவது என்ன விவரம் சொல்லி பார்க்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கோரேசினால் இந்த ஆலயத்தை கட்டுவதற்குரிய அந்த பிரதி அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அதை அங்கே தரியு வாசிக்கிறார். வாசித்ததுக்கு பிற்பாடு அங்கே 6ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம், அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுது நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாவும் சேத்தார் போஸ்னாயுமாகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பத்சாகியரான உங்கள் வகையரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இவ்வளவு சத்துருக்கள் எழும்பி நிற்கின்ற வேளையிலே ராஜாவுடைய அந்த அதிகாரம் அங்கே இருக்கின்ற வேளையிலே அவர்கள் கட்டாமல் இருப்பார்களாக இருந்தால் அந்த எருசலேம் கட்டப்பட்டிருந்திருக்க முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அநேக எதிர்ப்புகள் இருக்கின்ற வேளையில தான் நாங்கள் இன்னும் தைரியமாய் நிற்க வேண்டும். அநேக பிரச்சனைகள் இருக்கின்ற வேளையில் தான் நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இவர் சொல்லுகிறார், இந்த தரி ராஜா அவ்விடத்தை விட்டு விலகிருங்கள், தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும், யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தையும் அதன் சாரத்தையும் கட்ட கடவர்கள் சொல்லி, அது மட்டுமல்ல அவர்களுக்குரிய அந்த செலவுகள் எல்லாவற்றையும் அவர் தாங்கி கொள்ளும்படி அங்கே அவர்களுக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த அதிகாரத்திலே 11வது வசனம், பின்னும் நம்மாற் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டில் இருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு
அவன் அதில் தூக்கி போடப்படவும் அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாகவும் குப்பை மேடாக்கப்படவும் கடவுள். ஹல்லேலூயா. அதுபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, எதிர்ப்புகள் மத்தியிலே ஹல்லேலூயா உங்களுடைய விசுவாசமாகிய தைரியத்தை ஹல்லேலூயா நீங்கள் விட்டு விடுவீர்களாக இருந்தால் நீங்கள் தேவனால் அந்த கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் ஜெபம் தான். ஹல்லேலூயா. ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மார்த்தாளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படின்னா தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வேளையிலே ஜெபித்து முடிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய ஜனங்கள் எழுந்திருக்க, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை மறுபடியும் எழுந்திருக்க, ஆண்டவரே மாற்றங்கள் வர நீங்கள் உதவி செய்யும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கனடா தேசத்தை உம்முடைய கரத்திலே பொறுப்பு கொடுக்கிறேன் ராஜா. தகப்பனே, கனடா தேசத்திற்குள்ள பொருளாதார பிரச்சனைகள் மாறுவதாக, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் புறப்பண்ணப்படுவதாக, மோட்கேஜ்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா ராஜா தேவன் அந்த கடன்கள் எல்லாம் இல்லாமல் போவதாக, புதிய வழிகள் திறப்பதாக ஆண்டவரே. இந்த ட்ரக்ஸ் கடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படுவதாக ஆண்டவரே. இந்த கனடியன் பிரஜைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் சந்ததிகள் ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்துக்காக வைராக்கியம் கொண்டிருப்பார்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய இலங்கை தேசம் மீட்கப்படுவதாக ஆண்டவரே. விக்கிரக ஆராதனை இந்த ஜனங்கள் வெளியே வருவார்களாக ராஜா. இலங்கை அரசாங்கத்தை திடப்படுத்தும், இந்த கனடா அரசாங்கத்தை திடப்படுத்தும் ஆண்டவராகிய கர்த்தர்களோடு கூட அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுத்த தகப்பனே. ஆண்டவரே, முக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மீண்டுமாய் ஆண்டவரே, சங்கம் முடியங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.